தேவனுடைய செய்தியை நாம் தியானிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 14-15 2 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷமே என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் தான் சுவிசேஷம். ஒரு சின்ன ஜெபம், கண்களை மூடி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அறியும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தருளும். காலங்களை பற்றி சொல்லுகிறேன், கவனிங்க. அது அனாதி காலம், அது பாவமில்லாத காலம். அது தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட வந்து அவர் மனம் விட்டு அவர் தம்மை மகிமையாய் வெளிப்படுத்தி அவர்களோடு கூட சந்தோஷமாய் உலாவி கொண்டிருந்த காலம்தான் அனாதி காலம். அதற்கு பிறகு பாவம் உள்ளே பிரவேசித்தது பாருங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஏதேனை விட்டு வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு உண்டான காலம்தான் மனசாட்சியின் காலம். ஏதேனை விட்டு வெளியே வந்த ஒரு காலம், ஒரு இருளான காலத்தில் அகப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மனசாட்சியின்படி மட்டும்தான் அவர்கள் ஜீவிக்க முடியும். அதற்கு பிறகு மோசேயின் காலம் வந்துச்சு, நியாயப்பிரமாணத்தின் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு சீனாய் மலையில் வச்சு அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அது நியாயப்பிரமாணத்தின் காலம். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலம். ஒவ்வொரு நியாயாதிபதிகளை எழுப்புவார், இஸ்ரவேலுக்கு இரட்சணியத்தை தருவார்கள். இது நியாயாதிபதிகளின் காலம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் வந்தார். தீர்க்கதரிசிகளை எழுப்பி தேசத்தில் தேவன் பாதுகாப்பை கொடுத்து தேவன் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் ராஜாக்களின் காலம் வந்துச்சு. காலம் மல்கியா வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சிருது. மல்கியாவுக்கு பின்னாடி ஒரு 400 வருடங்கள், இயேசு கிறிஸ்து வரையிலும் ஒரு 400 வருடங்கள், அதுதான் ஒரு இருண்ட காலம். அதுக்கு பிறகுதான் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரங்கள் மத்தேயு புஸ்தகம் அங்கே தொடங்குகிறது. கிறிஸ்துவினுடைய காலம், கிருபையின் காலம். இப்போ இந்த காலங்களை குறித்து நான் சொல்லிட்டு வரும்போது இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஆதி காலம் அனாதி காலத்தில் இல்லை, மனசாட்சியின் காலத்திலும் இல்லை, நியாய பிரமாணத்தின் காலத்திலும் இல்லை, நியாயாதிபதிகளின் காலமும் இல்லை, தீர்க்கதரிசிகளின் காலத்திலும் இல்லை, ராஜாக்களின் காலத்திலும் இல்லை, இருண்ட காலத்திலும் இல்லை. இப்பொழுது கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். இது தேவனுடைய ராஜ்யத்தின் காலம், தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கம். தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று அறிவிக்கின்ற ஒரு காலம். இதுதான் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு வந்து உலாவுவதற்கான ஒரு காலம். நாம் நம்முடைய தேவனோடு கூட நாம் நெருங்கி வாழ பழக, அவரை நம் உள்ளத்திலே வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வைத்து வாழ்வதற்கான ஒரு காலம்தான் கிறிஸ்துவின் காலம். அதனால தான் இங்கே வந்து அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் ஒன்று. இன்னொன்று, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடே இருக்கிறார், தேவன் நம்மோடே இருக்கிறார். ஆமீன். இனி அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமீன், சோத்திரம். அன்றைக்கு அந்த அனாதி காலம், பாவமில்லாத காலத்துக்குள்ளே எப்படி தேவன் தன்னுடைய ஜனங்களை விட்டு பிரியாமல் அவர்களோடு கூட இணைந்திருந்தார். பாவம் ஒன்றுதான் அவர்களை பிரித்தது. அதற்கு பிறகு எவ்வளவோ காலங்கள் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட இணைந்து வாழ முடியாதபடி ஒரு குட்டியை பறிகொடுத்த ஒரு கரடியைப் போல கதறிக்கொண்டிருந்த காலம்தான் அந்த காலமெல்லாம். ஆனால் எப்போ தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினாரோ, அவர் இந்த உலகத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தடையாயிருக்கிற அந்த பாவத்தை அவர் உடைத்தாரோ, பாவத்தை அழித்தாரோ, பாவத்தை விலக்கி நீக்கி போட்டாரோ, இனி தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு தடையில்லை. அல்லேலூயா, ஆமீன். இதுதான் ஒரு இனிய காலம், இதுதான் ஒரு இன்பமான காலம், இதுதான் தேவனுடைய ராஜ்யம் மனிதரிடத்தில் வந்துவிட்ட காலம். அல்லேலூயா. ஆகவே நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இது எல்லாமே எத்தனையோ வருஷங்கள் யார் யாரோ அதுக்காக பிரயாசப்பட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாழ்க்கை, அதற்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார்.
1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து ஒரு 4 வசனம் படிங்க. எனக்கு கூடவே இந்த பைபிள் வசனங்களை எடுத்துக்கோங்க, அதை கவனிங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு விளங்கும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு விரிவான ஒரு செய்திக்குள்ளே உங்களை கொண்டு போக போகிறேன். ஆகவே அதுக்கு முன்னதாக முன்னுரை இது படிங்க. சாமுவேல் முதிர்வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதியாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். கவனிச்சிங்களா? சாமுவேலுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கலை. அவர்கள் சாமுவேலை போல தேவனுக்கு பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் பொருளாசையின் மேலே சாய்ந்து தங்கள் இஷ்டப்படி பல இச்சைகளின்படி அவர் நடந்து கொண்டிருந்தபடியினால் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் இப்படி கேட்க ஆரம்பித்தார்கள். என்ன கேட்டாங்க? படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். சாமுவேலிடத்தில் வந்து கேட்குறாங்க, பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களுக்கும் எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டாங்க. சாமுவேலுக்கு அது தகாததாய் காணப்பட்டது. சாமுவேல் கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஜனங்கள் சொல்லுகிறபடியெல்லாம் நீ அவர்களுக்கு செய்து கொடுத்து விடு. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களுக்கு ராஜாவாய் இராதபடிக்கு, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், நான் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன், ஆனாலும் அவர்கள் என்னை தள்ளி வேறே தேவர்களை சேவித்து தங்கள் எல்லா செய்கைகளின்படியேயும் செய்தார்கள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஆதியிலிருந்தே இந்த ஜனங்க என்னை தள்ளி விடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க, மனதுக்கு இஷ்டமான போதர்களை தேடி கொள்ளுகிற ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ராஜா, இஸ்ரவேலிலே முதல் ராஜா அவன்தான் சவுல். அந்த சவுல் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்று தேவன் அவனுக்கு எதிர்பார்த்தார். எப்போவுமே ஒரு ராஜா இஸ்ரவேலில் ராஜாவாய் வந்தால் அவனுக்கு இந்த வேதம் முழுவதும் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வேதத்தின்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழிநடத்தி செல்ல வேண்டும். அவன் என்னதான் வேதம் கையில் வச்சுருந்தாலும் வேதத்தை மூடி வச்சுட்டு மாம்சத்தின்படி தன் மனதின்படியே அவன் கிரியை செய்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய் இருந்தான் சவுல். அதனால தான் தேவன் அவனை தள்ளிவிட்டார், அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து எடுத்து போட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். மாம்சத்தின்படி நடந்தான். தேவனுடைய ஆவியின்படி நல்ல ஜெபிக்கிறவங்க, பக்தி உள்ளவங்க, கடவுளுக்கு பிரியமாய் நடக்கிறவங்க, அவங்களையெல்லாம் அவன் தள்ளிடுவான். நல்ல பராக்கிரமசாலிக, கொளுத்தவங்க, நல்ல யுத்தம் செய்யக்கூடியவங்க, நல்ல பணக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் இழுத்து இழுத்து தான் பக்கத்தில் வச்சுக்குவான். பலவீனமானவர்கள், ஏழைகள் அப்படி இருந்தாங்கன்னா பக்தி உள்ளவர்கள் அவங்களையெல்லாம் நேசிக்க மாட்டான், பிடிச்சி தள்ளி விட்டுருவான், அவங்களெல்லாம் அப்புறம் தூரமாக வச்சுருவான். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியம். இங்கே அதுக்கப்புறம் தான் தாவீதை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். தாவீது ஒரு யுத்த வீரன். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வேண்டாம் தாவீது, நீ என் சித்தப்படி தான் நீ செய்த, ஆனால் அதே சமயத்தில் உன் கைகள் இரத்தக்கரைகளாக இருக்குது, அதனால் உன் கையில் நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டிக்கொள்ள நான் விருப்பப்படலை, உன் குமாரன் சாலமோனுடைய காலத்தில் நான் ஆலயத்தை கட்டிக்கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இந்த தாவீது இந்த சவுல் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால்,
இங்கே படிச்சுட்டு வந்தால் அங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 1:7 படிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்புறம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ 5 படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி பாருங்க, இப்பொழுது ராஜாவுக்கு என்ன வேணும்னா நல்ல கத்தி சண்டை தெரியணும், நல்ல வில்வித்தை தெரியணும், நல்ல எல்லா விதமான யுத்த கலைகள் வேணும், ராஜதந்திரங்கள் வேணும், நிறைய கற்றுக்கணும். நிறைய கற்றுக்கிட்டால் தான் அவன் ராஜாவாக முடியும். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ என் பிரமாணங்களை நீ ஒழுங்காக கற்றுக்கோ, அவைகள் உன் மனதில் வச்சுக்கோ, அவைகள் உன் வாயில் வச்சுக்கோ, அப்பொழுது நீ போகும் இடம் புத்திமானாய் நடந்து கொள்வ. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டான். மோசே கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூடவே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ திடமனதாயிரு. ஆமாம், நீ தைரியம் உள்ளவனாக இரு. அப்படி அதான் சொன்னார். அப்போது அங்கே எங்கே போய் நீ சகல வித்தைகளையும் கற்றுக்கோன்னு எங்கே சொன்னார்? ஆகவே இது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஆகவே நீ ஏன் கூட இரு போதும், உன்னை நான் நல்ல வல்லவனாக உன்னை நான் நடத்துவேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், அவன் யுத்த வீரன், அவன் சென்ற இடமெல்லாம் தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அவன் சொல்லும்போது சொல்கிறான், கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறார். அல்லேலூயா, ஆமேன், சோத்திரம். அப்போ கர்த்தரோடு இருந்தாலே கர்த்தரே நமக்கு எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், எல்லா வித்தைகளையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் நல்ல யுத்த வீரர், அவர்கிட்ட கற்றுக்கிட்டாவே போதும். உலகத்தில் ஒருவனுமே கர்த்தரை ஜெயிக்க முடியாது. கர்த்தரோடு இருக்கிற தாவீதையும் அவனாலையும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தான் தாவீது கர்த்தரோடு இருந்து தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா வல்லமையையும் பலனையும் பெற்றுக்கொண்டு அவன் தலை நிமிர்ந்து வாழ்ந்தான். இங்கே கோலியாத்து ஒருத்தன் நின்றுட்டான். அவன் என்ன செய்கிறான், தினமும் இஸ்ரவேல் ஜனங்களை வம்புக்கு இழுக்கிறான். இஸ்ரவேலில் ஒரு ஆம்பளை இல்லையா, ஆண்மகன் இல்லையா, என்னை ஜெயிச்சுட்டான்னா என் நாடு நானும் எல்லாம் உங்களுக்கு அடிமை, நான் உங்களை ஜெயிச்சுட்டேன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு அடிமை, நான் சவால் விடுறேன், உங்களில் ஒரு ஆண்மகன் இல்லையா, வாங்கடா ஒத்தைக்கு வாங்கடான்னு தினம் கூப்பிட்றான். 40 நாளாக கூவிட்டு இருக்கிறான். சவுலும் அவனுடைய ஆட்களும் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே திருன்னு முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இத்தனைக்கு சவுல்கிட்ட எத்தனையோ பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் இந்த கோலியாத்தை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு சக்தி திராணி இல்லை பாருங்க. அப்போ தாவீது வர்றான், அண்ணமார்களுக்கு யுத்தத்தில் இருக்கிறாங்க, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அப்பா அனுப்பி வச்சார். இங்கே பார்த்தான், கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டான். அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. என்ன சொல்கிறான் இவன், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் ஜீவனுள்ள தேவனை அல்லவா நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னான். இவன் சாக வேண்டும் தன் மனதில் தீர்மானித்தான். இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்லு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனை கேட்குறான். ராஜா அவனுக்கு பொண்ணு கொடுப்பாரு, அவனுக்கு தேசத்தில் சகல மானியமும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ராஜா சொன்ன காரியமெல்லாம் அவனுக்கு சொல்கிறான். நான் இவனை கொல்லுகிறேன் அப்படின்னு ராஜா கிட்ட போய் கேட்டான். ராஜா என்ன செஞ்சான், டே என்னடா நீ சின்ன பையன், என்கிட்ட எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியெல்லாம் இருக்கிறாங்க, அவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நின்று பார்த்துட்டு இருக்கிறான், நீ சின்ன பையன், நீ அவன்கிட்ட சண்டை போடுறேங்கிறிய அப்படின்னு. நீ பயப்படாத ராஜா, போகிறதுக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டான். சரி, அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த யுத்த வஸ்திரங்களை போட சொன்னாங்க. யுத்த வஸ்திரங்களை அவனுக்கு மாட்டி விட்டாங்க. எனக்கு இந்த யுத்த கவசங்கள் ஆயுதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எப்படா அவனை கொல்லுவ, எப்படி அவனை மேற்கொள்ளுவ, நீ தோத்துட்டீன்னா நானும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் என் தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பெலிஸ்தருக்கு அடிமையாகி விடுவோம். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா அவனுக்கு? தெரியும் ராஜா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஜெயிப்பேன்னு சொன்னான். என்னடா சொல்கிற? ஒரு முறை சிங்கம் வந்துச்சு,
ஆட்டை பிடிச்சது, அந்த வாயை கிழிச்சு போட்டேன், ஆட்டை காப்பாற்றினேன். அது மாதிரி தான் இவனை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னான். ஏடா இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, சரி போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அவன் போனான், கோலியாத்து முன்னாடி போய் நின்றான். கோலியாத்து பார்த்தான், இஸ்ரவேலில் என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆள் ஒருத்தனை இல்லையா, அந்த சின்ன பொடி பையனை அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு கேவலமாக பார்க்குறான், அருவருப்பாக பார்க்குறான். வாடா இன்னைக்கு உன்னை நான் பிச்சு உன்னை காக்காய்களுக்கு நரிகளுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆயுதங்களோடையும் நீ உன்னுடைய பலத்தோடையும் நீ என்கிட்ட வந்து நிற்கிற, ஆனால் நானே நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன்னை நான் கொன்று காக்காய்களுக்கு நரிகளுக்கு எல்லாம் உன்னை இரையாக்கி போடுவேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய அடப்பையில் ஒரு 5 கல் மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தான். கவனம் எடுத்து அந்த கல்லில் உள்ளே வச்சு சுற்றிக்கிட்டு அவனை தீவிரித்து ஓடி அவன் மேலே அடித்தான் பாருங்க. அது போய் கரெக்டாக அவனுடைய தீயிலே பட்டு அது ஓட்டையாகி உள்ளே போயிடுச்சு அந்த கல். அவன் அப்படியே விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே இல்லை. தாவீது ஓடி கோலியாத்தினுடைய பட்டயத்தையை உருவி அவனை ஒரே வெட்டி அவனுடைய தலையை எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஓடி யுத்தம் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். அப்போது இதுதான் நம்ம யோசிக்கணும். அப்போ ஸ்தோத்திரம், நமக்கு என்ன இருக்குது, நமக்கு என்ன சக்தி இருக்குது, நம்ம என்ன படிப்பு இருக்குது, நமக்கு என்ன ஞானம் இருக்குது, நம்ம எண்ணத்தில் நம்ம திறமை வாய்ந்தவர்கள், நாம் எப்படி இந்த உலகத்தில் உயருவோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் இருந்தால் எந்த இடத்துலையும் கர்த்தர் உயர்த்துவார். தாவீது சொல்கிறான், நான் புழுதியில் இருந்தேன், குப்பையில் இருந்தேன், கர்த்தர் என்னை எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அதிபதிகளோடு என்னை உட்கார பண்ணினார் அப்படி சொல்கிறார். கர்த்தரை நம்பினால் அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆமாம். அப்போ ராஜாவாக இருக்கிறான், ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ள மாட்டேங்கிறான், தன்னுடைய சொந்த மனதை சார்ந்து கொள்கிறான், மாம்சத்தை சார்ந்து கொள்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள மாட்டேங்கிறான். அவன் தான் சவுல். இன்றைக்கி அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் சவுல் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை சார்ந்து கொள்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேல் வசனத்தின் மேல் தியானமாக இருந்தான். அதனால தான் அவன் பாக்கியவானாக இருந்தான். அந்த தியானத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? என்னிலும் பலமுள்ளவர்கள், என்னிலும் பணம் பெருத்தவர்கள், என்னிலும் பலமுள்ளவர்கள், என்னிலும் ஞானமுள்ளவர்கள் எல்லாருக்கும் மேலாக நான் உயர்த்தப்பட்டேன்னு சொல்கிறார். தேவனை தியானிக்கிற தியானம், கர்த்தரை அறிகிற அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய சம்பாத்தியம். அதனால தான் சொல்கிறார், நீ எதை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஞானத்தை கற்றுக்கொள். நீ எதை வெள்ளியை விட பொன்னை விட நீ ஞானத்தை சம்பாதி, அறிவை சம்பாதி, புத்தியை சம்பாதி. எது ஞானம், எது புத்தி, எது அறிவு என்றால் இயேசு கிறிஸ்துவே ஞானம், அறிவு, புத்தி. கர்த்தரை அறிகிற அறிவு தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் தான் ஞானம், கர்த்தர் தான் பலன். ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். பலன் எங்கே இருக்குது என்றால் ஞானத்தில் இருக்குது. ஞானம் எங்கே இருக்குது என்றால் அது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்க கடவன். அவர் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஞானம், புத்தி, அறிவு எல்லாவற்றையும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கு ஏற்ற பலனை பெற்று வாழ்வீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. என்ன செய்கிறது, எப்படி வாழ்கிறது இன்னுமே தெரியல. ஆனால் சோத்திரம், கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தரே உங்களை நடத்துவார். கர்த்தர் சொல்வார், என் வயதுள்ள ஞானவான்கள் எல்லாரிலும் நான் பெரியவன், என்னை தேவன் உயர்த்தினார் என்று சொல்லுகிறார் தாவீது. அது ஒரே ஒரு காரணம், தாவீது தன் பலத்தை நம்பல, தேவ பலத்தை நம்பினான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமுள்ளதாக இருக்கிறது என்பதை இனி வர நாட்டில் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஒரு முன்னடையாளமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, சாலமோனை குறித்து சொல்கிறார். சாலமோன் தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். சாலமோனுடைய ராஜ்யத்தில் ஒரு தேவாலயத்தை அவன் தான் கட்டுறான். தேவனுக்கு என்று ஆலயத்தை அவன் தான் கட்டுறான். ராஜ்யமெல்லாம் நல்லா அமெரிக்கையாக இருக்கிறது. பொற்காலம், சாலமோனுடைய காலம்
பொற்காலமாய் விளங்கினது. ஜனங்கள்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக சமாதானமாக இருந்தாங்க. தாவீதின் காலத்தில் ஒரே யுத்தமாக இருந்துச்சு. சவுலின் காலத்தில் ஜனங்கள்லாம் ஒரே பைத்தியமாக தெரிஞ்சாங்க. ஏன்னா அவன் பைத்தியக்காரன். யாருங்க? சவுல் ஒரு பைத்தியக்காரன். அவன் எப்போ பார்த்தாலும் தாவீதை கொலை செய்கிறதுக்கு தேடிக்கிட்டு ஆசாரியனையே பிடிச்சி வெட்டி போடுறான்னா அவன் பைத்தியக்காரன் தானே. இப்போ ஜனங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆசாரியர்கள் தேவனுடைய பீடத்தில் வேலை செய்கிற ஆசாரியனை ஒரு நாள் இந்த தாவீதுக்கு ஒரு அப்பம் கொடுத்துட்டான் சாப்பிட்றதுக்கு. அதை எவனோ போய் சொல்லிட்டான். அதை கேள்விப்பட்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்கிற ஆசாரியனை பிடிச்சி கழுத்து வெட்டிட்டு போகிறான். ஆனால் அவன் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான். சொல்லுங்க. இனி மேற்கொண்டு படிச்சிங்கன்னா தெரியும். தாவீது சொல்கிறான், தகப்பனே தாவீது உமக்கு தீமை செய்கிறான் என்று யார் சொன்னா? ஏன் அப்படி நம்புகிறீங்க? இப்போ கூட உமக்கு கொள்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இதா பாருங்க, உங்களுடைய படுக்கையிலிருந்து நான் எடுத்துகிட்டு வந்த சொம்பு தண்ணி. இப்போ கூட இந்த சொம்பை எடுத்து உன்னை வெட்டிட்டு வந்திருக்க முடியாதா? இன்னொரு முறை இப்போ கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து உங்கள் சால்வியை நான் கிழிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என் கத்தியில். இந்த சால்வை, இந்த துணியை வெட்டினவன் உன் கழுத்தை வெட்டியிருக்க முடியாதா? தாவீது உமக்கு தீமை செய்கிறான் என்று யார் சொன்னா? என் தகப்பனே, என் ஆண்டவனே, ஏன் அதை நம்புகிறீர் அப்படின்னு கேட்டான். அப்போ பார்த்துட்டு பயந்துக்கிட்டான். யோ, யார் அவன்? இவன் அவ்வளவு நீதிமானா இருக்கிறானே, இவனை போய் கொலை செய்ய வந்தானே. 3000 பேரை கூட்டிகிட்டு மலை மேலே சுற்றுறான். ஒரு கௌதாரி குருவியை பிடிக்கிற மாதிரி மலையில் என்னை தேடி வந்தீங்களே அப்படின்னு கேட்குறான். எப்படி கஷ்டமாக இருக்கும் பாருங்க. அப்போ சோத்ரா அவன் இருதயத்தில் குத்துண்டவனா, என் மகனே தாவீது, நீ என்னை விட நீ நீதிமான், நீ நிச்சயமாக நீ ராஜாவாகுவாய், நீ பெரிய ஆளாவ அப்படின்னு சொல்லி அவன் மனசு அவனை ஆசீர்வதிக்குது. அவன் கண்ணீரோடு திரும்பி போகிறான். மறுபடியும் அவனுக்கு பிசாசு பைத்தியம் வேற, மறுபடியும் துரத்துறான். அவன் சாக வரைக்கும் தாவீது மேலே அவன் ஒரு பித்தனாக இருந்தான். இன்றைக்கி அப்படி தான். கர்த்தருடைய ஊழியக்காரன் மேலே கொஞ்ச நேரம் நல்லா பேசுவாங்க, மறுபடியும் பாஸ்டர் மோசம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பைத்தியக்காரர்கள். அதெல்லாம் அவங்க மாதிரியெல்லாம் ஆட்களோட சேரவே சேராதீங்க. அதனால தான் அந்த தாவீது சவுல் ராஜா காலத்தில் ஜனங்க நல்லாவே இல்லை, நிம்மதி இல்லை. தாவீதின் காலத்தில் யுத்தமாக இருந்தது. சாலமோன் ராஜா காலத்தில் சந்தோஷம், சமாதானம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ராஜ்யபாரங்கள் அப்படி வந்தது. இப்படிப்பட்ட ராஜ்யத்தில் கூட சாலமோன் என்ன பண்ணினான் என்றால், அநேக ஸ்திரீகளை நீ படைக்கக்கூடாது. கர்த்தர் ஆரம்பத்திலே சொல்லி வந்தார், ஒரு ராஜாவானவன் அநேக ஸ்திரீகளை படைக்காதிருப்பானாக அப்படின்னார். இவன் நிறைய 1000 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டான். அவன் நிறைய ஆராதனை பெண்களை நேசித்தான். அது ஒரு போதை, ஒரு மயக்கம். மது ஒரு போதை, அது ஒரு மயக்கம். பொருளாசை அது ஒரு போதை, ஒரு மயக்கம். பெண்ணாசை அது ஒரு போதை, அது ஒரு மயக்கம். அந்த போதையில் விழுந்தவன் கர்த்தரை விட அது பெருசாக போச்சு. ஒரு நாள் அப்படியே தன் ஞானத்தில் மிதந்துக்கிட்டு, அவன் போதையில் அவன் மிதந்துக்கிட்டு கர்த்தரை விட்டு விட்டான். விக்கிரகாராதனை செய்கிற பெண்களோடு தங்கள் மனசை பறிகொடுத்து கர்த்தரை விட்டு விலகி விட்டான். அவன் விழுந்து போன ஒரு ராஜா. சாலமோன் ராஜ்யபாரம் செய்த பொழுது அவன் எவ்வளவு சிறப்பான ராஜாவாக இருந்தாலும் அவன் தேசத்துக்குள்ளே விக்கிரகாராதனையை வளர விட்டு விட்டான். ஒரே ஒரு ஏசபேல் என்னும் ஸ்திரீ, ஆகாப் ராஜா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அவள் தன்னுடைய விக்கிரகாராதனை பாகாலம் என்னும் விக்கிரகத்தோடு அப்படியே உள்ளே வந்துட்டாள். ராஜாவே, என்னை நேசிக்கிறது உண்மைன்னா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே என் தெய்வம் பாகாலை அங்கங்கே ஜனங்க வச்சு கும்பிட்ற மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதானே, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் இஷ்டப்படி செய்யன்னு தேசத்துக்குள்ளே விக்கிரகாராதனையை வளர விட்டுட்டான். ஆகாப் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அருவருப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் சாலமோன் கடைசி நாட்டில் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ஞானவானாக இருந்தாலும் அசுத்தமானதை செய்து இஸ்ரவேலை அருவருப்பாக்கி விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே அவனுடைய ராஜ்யம் நல்லா இல்லை, அது குறைவுபட்ட ராஜ்யமாக இருந்துச்சு. சாலமோனின் ராஜ்யபாரத்தை விட நம்முடைய தேவகுமாரன் தேவனின் ராஜ்யபாரம் மிகவும் சிறந்தது. இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 31 படிங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். சாலமோனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும், உன் விருப்பம் என்ன, அதை நான் தரேன்னு சொன்ன பொழுது அவன் கேட்டுக்கிட்ட, ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஜனத்தை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன் சத்துருக்களின் ஜீவனை கேட்கல, உன்னுடைய எதிரிகள் யாரையெல்லாம் பார்த்து உன் நாட்டை சுற்றி யாரை பார்த்து பயப்படுறையோ அவங்களையெல்லாம் கொன்னுருங்க, கொன்று கொடுங்கன்னு கேட்கல, நீ செல்வத்தை கேட்கல, ஆனால் என் ஜனத்தை ஆள ஞானத்தை கேட்டியே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்குறேன், நீ கேட்காத செல்வத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்னை போல ஒரு ஞானவான், உன்னை போல ஒரு செல்வவான் உனக்கு பூமியில், இந்த பூமியில் உனக்கு முன்னும் இருப்பதில்லை, உனக்கு பின்னும் இருப்பது இல்லை என்று சொல்லி ஆசீர்வச்சிட்டார். ஊட்டிட்டாருங்க ஆசீர்வாதத்தை. நேற்று கூட ஒரு வசனம் வாசித்துட்டு இருந்தேன். தேவன் ஆசீர்வாதத்தை அபிஷேகமாய் ஊற்றி விடுகிறார். ஊற்றி விட்ட பொழுது அங்கே எல்லா வனாந்தரத்தினுடைய வறட்சி மாறுகிறது, செழிப்பு தொடங்கி விடுகிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அது ஒரு அபிஷேகம், அது ஒரு ஆசீர்வாதம், அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. தேவனும் பிதாவுமான ஒரு வீட்டிற்கிற சிங்காசனத்திலிருந்து வழிந்து ஓடி வருகிற ஒரு ஜீவ நதி, ஆசீர்வாதம் என்னும் நதி. அது நம்ம மேலே ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம மேலே இறங்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் எல்லா தரித்திரங்களும் உடையும், எல்லா வறுமைகள் உடையும், எல்லா கட்டுகள் உடையும், எல்லா வியாதிகளும் உடையும். நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார் பாருங்க அன்னைக்கு. அப்புறம் தான் அவன் வாழ்க்கை மாறிச்சு. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதை குறித்து இந்த லூக்கா 11 சொல்லிக்கிறது. தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தாள். எப்படிங்க? பூமியினுடைய கடைசி எல்லை வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? சாலமோனுடைய ஞானம் எல்லா பக்கம் பரவிருச்சு. அவனை கேள்விப்பட்ட அனைவரும் அங்கங்கே எல்லாம் கப்பலில் அவனுக்கு ஏராளமான நன்கொடைகளை எடுத்துகிட்டு சாலமோனை பார்க்க வராங்க. அதில் ஒருத்தி தான் இந்த ராஜஸ்திரி, தென் தேசத்து ராஜஸ்திரி. அவள் வந்து சாலமோனை பார்த்து, அவருடைய ஞானத்தை பார்த்து அவள் அதிர்ந்து போனாள். நான் கேள்விப்பட்டதில் பாதி கூட எனக்கு சொல்லலையே, நான் இங்கே வந்து பார்த்த பொழுது அவ்வளவு அதிகமாக இங்கே இருக்கிறதே என்று சொல்லி அந்த அறிவு கட்டாத ஞானம், அந்த புத்தி, அதை கொடுத்த தேவனை பார்த்து அவள் தலைவணங்கி தேவனை துதித்து ஆச்சரியப்பட்டு அவள் தன் வீட்டுக்கு போகிறாள். இன்றைக்கி அதை பார்த்துடலாமா? ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யம் என்பதெல்லாம் சும்மா அப்படியே போகக்கூடாது. தேவன் ஆசீர்வதிச்சா அது எப்படி இருக்குங்கிறத இங்கே பார்த்துடலாமா? 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 1-12 சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்டபோது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர் அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தின் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாய் இருக்கும்படிக்கு உம்முடைய தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதினாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களைப் போல ஒரு காலம் வரவில்லை.
ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமோனின் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் இரத்தனங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு ராஜ அரண்மனைக்கும் ஊன்றுகால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சரி, ஒரே வார்த்தையில் லூக்கா 11:31 இயேசு சொன்னார், சேபா நாட்டு ராஜஸ்திரீ பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க அவள் வந்தாள். ஆனால் இங்கே தான் பார்க்குறோம், சேபா நாட்டு ராஜஸ்திரீ எப்படிப்பட்டவளாய் வந்தாள். அவள் நிறைய விடுகதைகளை தெரிந்தெடுத்துக்கிட்டு வந்தாள். எல்லா விடுகதைகளை அவர் விடுவிக்கணும், எல்லாத்தையுமே விடுவிச்சு விட்டார். தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். அதுக்கு பிறகு அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய அரண்மனையை, அவருடைய வேலைக்காரர்களை, அவர்களுடைய சிப்பாய்களை, போர் சேவர்களை, ஆலயத்தை, ஆலய மண்டப வாசல் வழிகளை எல்லாமே போய் பார்க்குறா. பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஞானம், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவு எங்கேயுமே இல்லை, நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவள் கப்பலிலிருந்து அவள் கொண்டு வந்த அத்தனை பொக்கிஷங்களையும் இரத்தாம்பரங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் அவள் கொண்டு வந்த அவள் தேசத்தினுடைய மிக உச்சிதமான வாசனை திரவியங்களையும் வாசனை நிறைந்த மரங்களையும் எல்லாம் காணிக்கையாக நிறைய சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோனுக்கு கொடுத்துட்டு அவள் சாலமோனுக்கு இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்று தேவனை தலைவணங்கி பணிந்து கொண்டாள். அது மாத்திரமல்ல, அவர் அண்டையில் நின்று அவருடைய வார்த்தையை கேட்கின்ற ஊழியக்காரர்கள் நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமாம், அவருடைய ஞானத்தை நான் எங்கேயோ கடல் கடந்து பூமியின் எல்லையிலிருந்து இந்த கப்பலில் ஏறிக்க வந்து இவ்வளோ பெரிய ஞானத்தை நான் கேட்டேன். எனக்கு போகவே மனசு இல்லை, இந்த இடத்துல தங்கியிருக்கலாம் போலவே எனக்கு இருக்குது. ஆனால் எப்பொழுதும் இந்த ஞானத்தை கேட்க உமக்கு முன்பாக நிற்கின்ற இந்த ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். நானும் கூட அப்படி தான் நினைக்கிறேன். உடைய ஞானத்தை கண்டு, உடைய ஆசீர்வாதத்தை கண்டு நான் பிரமிக்கிறேன் என்று பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தேன். கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். அந்த ராஜஸ்திரீ எப்படி வந்து அவள் இந்த ராஜாவை பார்த்து, அந்த நாட்டை பார்த்து, ராஜாவின் வார்த்தைகளை பார்த்து, அவருடைய நடை உடைகளை, அவருடைய பாவனைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு அசந்து நின்றாளோ, அவள் பெரிய பாக்கியவதி. ஏனென்றால் அவர் சொல்கிறார், இந்த ஞானத்தை, அவருடைய செல்வத்தை நான் இதுவரையிலும் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு சொன்னார். எங்கேயுமே பார்க்கவே முடியாதம்மா. ஏனென்றால் இதுதான் சாலமோனுக்கு கொடுத்த தேவ ஆசீர்வாதம். இவனுக்கு முன்னும் யாரும் இருக்க மாட்டாங்க, இவனுக்கு பின்னும் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங், அவள் அதை பார்க்கும் கிருபை அவளுக்கு கிடைத்தது. இங்கே சொல்லுகிறார், சாலமோனினும் பெரியவர் இதோ நான் உங்கள் முன்பாக இருக்கிறேன். லூக்கா 11:31 சொல்லுகிறது, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்னை எப்படி தெரியுது? உங்களுக்கு சாலமோனிலும் பெரியவராய் உங்களால் என்னை பார்க்க முடிகிறதா? சாலமோனிலும் பெரியவராய் என்னை உங்களால் பார்க்க முடிகிறதா? என்னை அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் இங்கே நிறைய இருக்கிறீங்க. என் ஞானத்தை நான் வந்திருக்கிறேன். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த அந்த ஞானத்தின் அதிபதி நான் வந்திருக்கிறேன். அப்போ சாலமோன் ஞானமே அவ்வளவு பாராட்டுதலுக்கு இருக்குமானால் என்னுடைய ஞானம், ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் எஜமான், ஞானத்தின் முதலாளி நானே. என்னுடைய ஞானம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? என்னை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே, தேவன் நியாயந்து இருக்கும்போது, இந்த ஜனத்தை தேவன் நியாயந்து இருக்கும்போது
அந்த தென் தேசத்து ராஜஸ்திரீயும் இவர்களோடு எழுந்து நின்று இவர்களை குற்றப்படுத்துவாள் என்று சொன்னார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். சரி, அந்த ராஜஸ்திரீ அவர்கள் வந்து எழுந்து நிற்பா. ஒரு நாள் அவள் நின்று சொல்லுவா, இந்த ஞானத்தை நான் சாலமோன்கிட்ட பார்த்தேன், ஆனால் சாலமோனின் பெரியவர் இந்த இயேசு கிறிஸ்து என்று. இவர்கிட்ட ஏன் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கல? இவருடைய ஞானத்தை நீங்கள் ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? இவரை ஏன் அசட்டை பண்ணினீர்கள் என்று அவள் உங்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். நான் சொல்லலை, இயேசுவே சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவாமா? இன்னைக்கு கூட நிறைய பேர் தேவனுடைய ஞானத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற முட்டாள்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய சுய ஞானத்தில் ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாரையும் குறித்து தான் கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் எல்லாருக்கும் விரோதமாக இந்த தென் தேசத்து ராஜஸ்திரி ஒரு நாள் வந்து அவள் குற்றம் சுமத்துவாள். அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவ்வளோ பெரிய ஞானம் உள்ள தேவன் இங்கே இருக்கிறார். அவர் சாலமோனிலும் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர். ஆமென். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். இந்த ஜனங்க அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் ஆபிரகாமை விட நீர் பெரியவரோ? அவர் சொல்லுவார், ஆமாம், ஆபிரகாமை விட நான் பெரியவர். ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையாக இருந்தான். அவன் சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே, நீ எப்படி ஆபிரகாம் எப்படி உன் நாளுக்கான ஆசையாக இருந்தான்? நீ ஆபிரகாமை பார்த்தியா? நீ ஆபிரகாமை கண்டாயோ கேட்குறாங்க. ஆமாம், ஆபிரகாமிலும் பெரியவர் நான். அல்லேலூயா சொல்லுவோம். ஆபிரகாமை அழைத்தவர் நானே. ஆபிரகாமை உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னதே நான் தான். என்று சொன்னதே நான் தான். என்று சொன்னது நான் தான். ஆபிரகாமின் பெரியவர் நானே. அந்த அந்த சந்ததி கிறிஸ்து, அந்த கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் முன்பாக நிற்கிறேன். இதெல்லாம் அப்படி பார்த்தா தான் இதனுடைய ஜீவன் தெரியும். அப்படி பார்க்கணும். அந்த காலம் ஒருவேளை அவர்கள் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதை மறைக்கவில்லை. அந்த ஞானத்தை விளக்கி கொடுக்கிற ஒரு பீடத்தையும் வேதத்தையும் நமக்கு ஊழியரையும் கொடுத்து நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். கவனமாய் கேளுங்க தேவ பிள்ளைகளே. ஆபிரகாமிலும் பெரியவர் அவர். அடுத்து சொல்றாரு, தாவீதிலும் பெரியவர் அவர். எங்கள் தாவீதை காட்டிலும் பெரியவரோ? அது சொல்றாங்க, தாவீது என்னை ஆண்டவனே என்று சொன்னார். உனக்கு தெரியுமா? எங்க சொல்றாரு? அப்போஸ்தலர் 2:25 2:35 சொல்றாரு, அவர் தாவீதுக்கு குமாரனாய் இருப்பது எப்படி? இயேசு தாவீதின் குமார் என்று அழைக்கப்படுவார். ஆனால் தாவீதுவே என்ன சொன்னார்? அவரை என் ஆண்டவன் என்று சொன்னார். என் ஆண்டவன், அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா பாதாளத்தில் அவரை நீர் விடுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறது. அவரை என்று சொன்னார். அந்த பாதாளத்தில் இறங்குகிற அந்த ஆவியுடைய அந்த இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனை, அவர் ஆண்டவனே என்று சொல்லி இருக்கும்போது தாவீதுக்கு அவர் குமாரனாய் இருக்கிறது எப்படி என்று கேட்டார். இயேசுவே கேட்டார். அப்போ புரிஞ்சுக்குங்க, தாவீதை விட பெரியவர் இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? தாவீதை விட பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன். அடுத்து சொல்கிறாரு, யோனாவிலும் பெரியவர் நான். யோனா அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணினார். அழிவு 40 நாள் அழிக்கப்பட இருந்த அந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பின பொழுது தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த மக்களுக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்தார். அவரை விட மிகப்பெரிய இரக்கமுள்ள யோனாவை விட பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன். ஆமென். இறங்கி மன்னிக்க, இறங்கி பாவிகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரும்
வல்லமையுள்ள யோனா இங்கே இருக்கிறேன். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தான். அதே போல் இந்த மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் இருப்பார். பிறகு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுவார். எப்படி யோனா 3ஆம் நாள் உயிரோடு வந்தாரோ அதே மாதிரி இந்த மனுஷகுமாரனும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வருவார். அந்த யோனாவிலும் பெரியவர் இங்கே நான் இருக்கிறேன். பெரியவர் பெரியவர். மரியாள் சொன்னா, மரியாள் இடத்துல தேவதன் சொன்னா, அவர் பெரியவர். லூக்கா 1:30-33. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். சரி, தேவதூதன் அந்த ஸ்திரீயை பார்த்து, மரியாளை பார்த்து சொன்னார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் பெரியவராக இருப்பார். அப்படின்னா என்னது? ரொம்ப வயசு மூத்தவராக இருப்பார் அப்படியெல்லாம் இல்லை. பெரியவர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அதை எங்கே வாசிக்கலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிடமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். பாருங்க, ஸ்தோத்திரம். அவர் ஒருத்தர் தான் எப்படிப்பட்டவர்? அந்த ஆட்டுக்குட்டியானவர் 12ஆம் வசனத்தில் அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமீன் என்றார்கள். 24 மூப்பன்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுந்து கொண்டார்கள். அவங்க அவருக்கு கனத்தை செலுத்தினாங்க. 4 ஜீவன்கள் அவருக்கு ஆமீன் சொன்னார்கள்.
24 மூப்பர்மார்களும் அவரை வணக்கமாக தலைகுனிந்து வணங்கி கொண்டார்கள். உங்களுக்கு மகிமையான தேவன் அவருன்னு சொன்னாவே நீங்கள் உங்களை அறியாமையே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆமீன் சொல்லணும். சொன்னாங்க உடனே அவங்க ஆமீன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. எங்களுக்கு தெரியும் அவர் துதிக்க கணத்துக்கு மகிமைக்கும் பாத்திரர், ஆமேன் சொன்னார்கள். விளங்கிக்கிட்டா உடனே அல்லேலூயா சொல்லுங்க, விளங்கிக்கிட்டா உடனே ஆமேன் சொல்லுங்க. அப்போ தானே நீங்கள் விளங்கிக்கிட்டேன்னு பிசாசுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் அறிவுக்கு தெரியும். அது நீங்கள் அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு திறக்குமாமா. அப்போ இந்த ஆமீன் சொல்லும்போது இந்த வார்த்தை உள்ளே போய் ஆழமாக பதிஞ்சுக்குமா. அதான் நல்ல நிலத்தில் பதிகிறது. நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு அமைதியாக போனீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? அதெல்லாம் வழியருக விதைக்கப்பட்ட விதை, தானாகவே பிசாசு பொறுக்கி போட்டுருவான், பலனே கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கூட கூட அது எல்லாம் நீங்கள் கிரகிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆமீன் சொல்லணும். தேவ ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இங்கே என்ன வேலை? தேவனை துதிக்கிறது தான் வேலை, தேவனுக்கு ஆமீன் சொல்கிறது தான் வேலை, தேவனுக்கு அல்லேலூயா சொல்கிறது தான் வேலை, தேவனுக்கு மகிமையை கனத்தை துதியை செலுத்துறது தான் இங்கே வேலை. நீங்கள் இந்த வேலையை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை வெளியில் நல்லா வாழ வைப்பார். அதனால தான் உங்களுக்கு நான் இதை வற்புறுத்துகிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28:18 அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளும் எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை எனக்கு சீசராக ஆக்குங்கள் என்று சொன்னார். நான் சொன்ன உபதேசங்களை அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று கட்டளையிட்டார். இதே மார்க்கு 16:15 வாசிக்கும்போது அங்கேயும் சொல்லுகிறார், இதே மாதிரி தான். விசுவாசமுள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசியாதவர்கள் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமேன் சொல்லுங்க பாப்பா. இவ்விதமாய் தேவன் அவர்களை சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் இந்த வசனத்தை அவர்கள் பிரசங்கித்து அவர்கள் ஜனங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. பிசாசுகளை துரத்துனாங்க, நவமான பாஷைகளை பேசுனாங்க, வியாதிகளை சுகமாக்குனாங்க. தேவன் அவர்களோடு கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். சும்மா இல்லை சபை மக்கள், இங்கே ஆமீன் சொல்லனா தான் நீங்கள் வெளியில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் வல்லமையோடு போவீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வியாதிகளை சுகமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார். ஆமீன். கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ தான் ஜனங்க, நீ எங்கே போகிற, உன் சர்ச்சுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போகிறியான்னு கேட்பாங்க. ஆனால் இனிமேல் கர்த்தர் உன்னை பயன்படுத்த தொடங்குவார். இந்த ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம், இதனுடைய வல்லமை, இதனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்று நீ அறிந்து கொண்டால், இந்த வல்லமை உங்களை நாடி நரம்பு எலும்பு சதைப்பு எல்லாம் ஏறிடுச்சுன்னா உன்னால் சும்மா இருக்க முடியாது. நீ செயல்பட தொடங்குவாய். நீ செயல்படும் போது கர்த்தர் ராஜ்யத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் வளரும், இந்த சபை வளரும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னை இங்கே வச்சிருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த சிங்காசனத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் வந்து அமர்ந்துருச்சு. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.